title PV standalone inverter with EV charging replacing domestic AC grid with multi-functionality. இதுதான் உங்களோட டாபிக். ஸோ இந்த டாபிக் பார்க்கும்போது நமக்கு இன்புட் சோர்ஸ் ஆனது ஒரு பிவி சோலார் பேனல் பில்லி நமக்கு தெரியுது ஈஸியாக. அதுக்கடுத்தது அந்த பிவி ஆனது ஒரு இன்வெர்டர், பிவியோட அவுட்புட் ஆனது ஒரு இன்வெர்டரோட டிசைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு தோணுது. அது கூட நம்ம இவி சார்ஜிங், ஸோ இப்போ இன்வெர்டராக இருக்கணும், அதுக்கு நம்ம இவி சார்ஜிங்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த டைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ இந்த டைட்டிலுக்கு நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பிளாக் டயக்ராம் ஆனது நம்மளுக்கு ஸோ இந்த மாடலில் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிவி சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிவி சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம அதிகமாக்குறதுக்காக ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மெயின் இன்புட் வந்து பிவி, அந்த பிவி சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜை அதிகமாக்குறதுக்காக நம்ம ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர். இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஆனது டிசி டு டிசி கன்வெர்ட்டர். ஸோ அப்போ அந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டரோட அவுட்புட் வருது. இந்த அவுட்புட்டை நம்ம ஒரு டிசி பஸ் லைன் சொல்லலாம். ஏன்னா இந்த டிசி பஸ் லைனுக்கு அப்புறமா தான் நம்ம என்னென்ன மல்டி ஃபங்க்ஷன் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம ப்ராஜெக்ட்ல கொண்டு வர போறோம். அதனால இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் அவுட்புட்டை நம்ம ஒரு டிசி பஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஸோ அந்த டிசி பஸ்ஸுக்கு அப்புறமா தான் மல்டிபிள் லிங்க் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு எடுத்துங்க. ஸோ அதுல முதல்ல என்ன கனெக்ட் பண்ணோம்னா, முதல்ல நமக்கு சோலார் இன்வெர்டர் அப்படின்னு சொன்னனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஃபுல் பிரிட்ஜ் ஏசி டிசி பை டைரக்ஷன் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் பிரிட்ஜ் பை டைரக்ஷன் ஏசி டிசி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் ஆனது ஸோ ஒரு டைரக்ஷனுக்கு போகும்பொழுது, அதாவது இந்த ஃபுல் பிரிட்ஜ் ஏசி டிசி கன்வெர்ட்டருக்குள்ள போகுது அப்படின்னா, ஸோ இந்த டிசி அவுட்புட் அந்த போகுதுன்னா அது ஏசியா மாறும். ஸோ அப்போ ஃபில்டர் போட்டு நம்ம என்ன பண்ணா இதை நம்ம வந்து யூட்டிலிட்டி கிரிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வந்து டொமஸ்டிக் கிரிட், ஓகேவா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏசி சோர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ முதல் கான்செப்ட் ஆனது, அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த டைட்டில் முதல் சொன்ன கான்செப்ட் ஆனது பிவி சோர்ஸ். அந்த பிவி சோர்ஸ்ல வரக்கூடிய அவுட்புட் ஆனது லோவா இருக்கும். அந்த லோ வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு இன்வெர்டர் தேவைனால நம்ம இந்த இடத்துல ஃபுல் பிரிட்ஜ் ஏசி டிசி பைடைரக்ஷன் கன்வெர்ட்டர் போட்டு இப்போ ஃபுல்லா வந்து இன்வெர்டரா மாறி யூட்டிலிட்டி கிரிட்டா ஒர்க் ஆகும். இது ஒன்று முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு இவி பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட திங்கிங்ல இப்போ சோலார் பேனல் யூஸ் பண்ணும்போது சோலார் பேனல் இல்லை, இப்போ சோலார்ல இருந்து அவுட்புட் வரல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேக்கப் சோர்ஸ் தேவை. ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா நான் ஐசோலேட்டட் பை டைரக்ஷன் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் போட்டு ஒரு பேக்கப் பேட்டரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சோலார்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் அதிகமாகி ஒரு இன்வெர்டர் போய் அது யூட்டிலிட்டி கிரிட் நம்ம டொமஸ்டிக் கிரிட்டுக்கு யூஸ் பண்ணா போட்டிருக்கோம். இந்த சோலார் இல்லாத பொழுது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் போட்டு என்ன பண்ணணும், ஒரு பேக்கப் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். இது பேக்கப் பேட்டரி. இந்த பேக்கப் பேட்டரியோட எய்ம் ஆனது என்ன அப்படின்னா, சோலார் இல்லாத பொழுது இந்த பேக்கப் பேட்டரியிலிருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஆனது உங்களுக்கு ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர் வழியா போயிட்டு திரும்ப இன்னொரு யூட்டிலிட்டி கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது. ஸோ அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த டிசி லிங்க்ல இருந்து இந்த டிசி பஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இவி வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃப்ளைபேக் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் போட்டு நம்ம இவி பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். அப்போ நம்ம ஓவரால் பிளாக் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒரு பிவி சோர்ஸ்ல இருந்து ஒரு கன்வெர்ட்டர் போட்டு அந்த கன்வெர்ட்டர் போட்டு டிசி பஸ் இல்லை டிசி லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ அதுல இருந்து 3 விதமான கன்வெர்ட்டர் ஆனது போட போறோம். அந்த 3 விதமான கன்வெர்ட்டர் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நான் ஐசோலேட்டட் பை டைரக்ஷன் டிசி டு டிசி கன்வெர்ட்டர், அது பேக்கப் பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்காக சோலார் இல்லாத போது அந்த பேக்கப் பேட்டரி மூலமா நம்மளுக்கு அவுட்புட் பண்றதுக்காக. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் போட போறோம். அது இன்வெர்டர் ஆனது பிவியோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூட்டிலிட்டி கிரிட் யூஸ் பண்றதுனால நம்ம ஒரு இன்வெர்டரோட சர்க்யூட் போட்டு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது இவியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஃப்ளைபேக் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் வந்து போடுறோம். இதுதான் இதோட ப்ராஜெக்டோட கான்செப்ட். இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சோலார் இல்லாத பொழுது ஸோ பேக்கப் பேட்டரி போட்டிருக்கக்கூடிய பேக்கப் பேட்டரி ஒரு பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் மூலமா வந்து நமக்கு திரும்பி நம்மளோட யூட்டிலிட்டி கிரிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன கான்செப்ட், யூபிஎஸ் மாதிரி சோலார் இருக்கு. சோலார் இல்லாத ஸ்டோர் பண்ணக்கூடிய பேக்கப்ல தனியாக ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆனது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிவர்ஸ்ல வரும்போது அது யூபிஎஸ் ஒர்க் ஆகும். அப்போ யூபிஎஸ் ஓட கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏசி யூட்டிலிட்டி கிரிட் பண்ணிக்கலாம். இந்த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவி பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம்.
அதாவது சோலார் இல்லை இருந்தாதான் இவி பேட்டரி சார்ஜ் பண்ண முடியும், சோலார் இருந்தாதான் நம்ம யூட்டிலிட்டி கிரிட் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம ஸோ சோலார் இல்லாத பொழுதும் பேக்கப் பேட்டரியானது நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேக்கப் பேட்டரியில இருந்து வரும்பொழுது நம்மளுக்கு இன்வெர்டரோட சர்க்யூட் வேணும்னு ஒர்க் பண்ண வச்சுக்கலாம், இவி பேட்டரி நம்ம வந்து சார்ஜ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட். இப்போ மூணாவது, இப்போ வந்து சோலார் போட்டிருக்கோம், இப்போ மழையா இருக்குது, இப்போ சோலார் இல்லாத பொழுது பேக்கப் பேட்டரி சார்ஜ் பண்ணவே முடியாது, ஏன்னா சோலார் இருந்தாலும் பேக்கப் பேட்டரி சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் பவர் இருக்கு, அப்போ யூட்டிலிட்டி கிரிட்ல பவர் இருக்கு அப்படின்னா இந்த யூட்டிலிட்டி கிரிட் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த யூட்டிலிட்டி கிரிட் மூலமா நம்ம ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த யூட்டிலிட்டி அதனால பைடைரக்ஷன் நேரம் போட்டிருக்கோம். ஸோ இது பைடைரக்ஷன் நேரமா இந்த யூட்டிலிட்டி கிரிட்ல இருந்து வந்து இந்த ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்டருக்கு இந்த கன்வெர்டர் இல்லை, ஸோ ஃபுல் பிரிட்ஜ் ஏசி டிசி போட்டிருக்கோம். ஸோ பிவி சோர்ஸ் வந்து போகும்போது இது இன்வெர்டர் ஆக்ட் ஆச்சு, ஆனா யூட்டிலிட்டி கிரிட்ல இருந்து வரும்போது இது டிசியா ஒர்க் ஆகும். ஸோ இது டிசியா ஒர்க் ஆகும் பொழுது ஸோ பேக்கப் பேட்டரியும் சார்ஜ் ஆகும், இந்த சேம் டைம் இவி பேட்டரியும் சார்ஜ் ஆகுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பிவி சோர்ஸ் போட்டு அந்த பிவி மூலமா நம்ம வந்து ஒரு பேக்கப் பேட்டரி நம்ம சார்ஜ் பண்றோம், ஒரு இவி பேட்டரியை சார்ஜ் பண்றோம், அது சேம் டைம் யூட்டிலிட்டி கிரிட் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பிவி இல்லாத போது பேக்கப் பேட்டரி மூலமா என்ன ஆகும், நான் வந்து டொமஸ்டிக் கிரிட்டும் ஒர்க் ஆகும், இவி பேட்டரியும் சார்ஜ் ஆகுங்க. இப்போ பிவி இல்லை அப்படின்னா பேக்கப் பேட்டரி நம்மளால சார்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைம்ல யூட்டிலிட்டி கிரிட் என்ன பண்ண அப்படின்னா யூட்டிலிட்டி கிரிட் மூலமா வந்து ஸோ பேக்கப் பேட்டரியும் சார்ஜ் ஆகும், இவி பேட்டரியும் சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து பிளாக் டயக்ராம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து சிமுலேட்டர் நம்ம வந்து பண்ண போறாங்க. ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான கன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு பூஸ்ட் கன்வெர்டர், ஒன்னு நான் ஐசோலேட்டட் பைடைரக்ஷன் டிசி டு டிசி கன்வெர்டர், ஒன்னு ஃபுல் பிரிட்ஜ் ஏசி டிசி பைடைரக்ஷன் கன்வெர்டர், ஒன்னு ஃப்ளைபேக் டிசி டு டிசி கன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் கன்வெர்டர் வேற வோல்டேஜ் அதிகமாக்குறது, நான் ஐசோலேட்டட் பைடைரக்ஷன் டிசி டு டிசி கன்வெர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பேக்கப் பேட்டரியை சார்ஜ் பண்ணும், டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஃபுல் பிரிட்ஜ் ஏசி டிசி பைடைரக்ஷன் கன்வெர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பூஸ்டர்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு ஏசியா மாத்தி யூட்டிலிட்டி கிரிட்ல கொடுக்கும், யூட்டிலிட்டி கிரிட்ல இருந்து வரும்போது டிசியா மாத்துவாங்க. அதுக்கு ஃபீட்பேக் கன்வெர்டர் வந்து டிசி டு டிசி கன்வெர்டர், ஒரு இவி பேட்டரி சார்ஜ் பண்றதுக்காக. இப்போ இதுல நீங்க எந்த ஒரு கேள்வி வருது ப்ராப்ளம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு வந்து கன்வெர்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்றீங்க, ஸோ பேட்டரி சார்ஜ் பண்ணும் அதுக்கு ஒரு கன்வெர்டர் ஓகே, ஸோ பைடைரக்ஷனல் இன்வெர்டர் கன்வெர்டர் அதுவும் ஓகே, நீங்க பேக்கப் பேட்டரி சார்ஜ் பண்ணி நீங்க அந்த இடத்துல ஒரு கன்வெர்டர் போட்டுங்க, அது நீங்க டைரக்டா சோலார் பக்கத்துலயே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ ஏன் நம்ம இந்த இடத்துல பேக்கப் பேட்டரிக்கு நம்ம ஒரு கன்வெர்டர் போடுறோம் அப்படின்னா ஸோ பிவி சோர்ஸ் பக்கத்துல நீங்க வந்து ஒரு பேட்டரி போட்டீங்க அப்படின்னா பிவி சோர்ஸ் வேல்யூ என்ன, இப்போ பிவி சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 வோல்ட் அப்படின்னா அந்த பேட்டரி 10 வோல்ட் இருக்கும். இப்போ பிவி சோர்ஸ் வந்து 120 வோல்ட் அப்படின்னா அதுக்கும் நீங்க ஈக்குவலா போடுங்க, அது ஈக்குவலா போடாம ஸோ பைடைரக்ஷன் கன்வெர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய வோல்டேஜை ஆஃபா டிவைட் பண்ணி சார்ஜ் பண்ணும். அப்போ அந்த இடத்துல நீங்க ஆஃபா டிவைட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரியோட காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாயிருங்க அந்த இடத்துல. ஸோ அதனால நம்ம இடத்துல ஒரு கன்வெர்டர் போடுறோம். இன்னொரு கன்வெர்டர் போட்டீங்கன்னா பேட்டரி லைஃப் ஆனது உங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ராப்ளம் அக்கர் ஆகாது, சேஃப். ஸோ இதனால இந்த இடத்துல பேட்டரிக்கும் வந்து பேக்கப் பேட்டரிக்கு நான் ஐசோலேட்டட் கன்வெர்டர் வந்து போடுறாங்க. இப்போ இதோட சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதோட சர்க்யூட் டயக்ராம் இந்த சர்க்யூட் டயக்ராம்ல இது சோலார் பேனல் பூஸ்ட் கன்வெர்டர், இது நம்ம போட்டக்கூடிய பேக்கப் பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய நான் ஐசோலேட்டட் பைடைரக்ஷன் கன்வெர்டர், இது உங்களுக்கு இன்வெர்டரோட சர்க்யூட், அதாவது இன்வெர்டர் பூஸ்ட் வந்து போகும்போது இன்வெர்டரா ஒர்க் ஆகும், யூட்டிலிட்டி கிரிட்ல வரும்போது டிசியா ஒர்க் ஆகுங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ளைபேக் கன்வெர்டர். இந்த இடத்துல பேட்டரியை சார்ஜ் பண்ண இவி பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு மட்டும் நம்ம ஃப்ளைபேக் கன்வெர்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் ஃப்ளைபேக் கன்வெர்டர் யூஸ் பண்ணலாம், ஃப்ளைபேக் கன்வெர்டர் வந்து ஐசோலேட்டட் கன்வெர்டருங்க. இந்த ஃப்ளைபேக் கன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த ஃப்ளைபேக் கன்வெர்டர்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ இவி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணாலும் நம்ம இவி பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய சர்க்யூட் கரெக்டா நல்லா இருந்தால் மட்டும் தான் இவி பேட்டரி லைஃப் டைம் அதிகமாக வரும், ஏஜிங் ப்ராப்ளம் ஆகாது, டேமேஜ் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளைபேக் கன்வெர்டர் யூஸ் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு வந்து இது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஐசோலேட்டட், அதாவது இவி பேட்டரியும் இன்புட் சோர்ஸ் அதாவது பூஸ்ட் வந்து வரக்கூடிய அவுட்புட் இன்புட் இது ரெண்டையுமே இதை ஐசோலேட் பண்ணிடுங்க.
அப்ப ஐசோலேட் பண்ணும்போது இன்புட்ல பை சான்ஸ் சோலாரோட சர்க்கியூட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆனா பேட்டரி இவி பேட்டரியானது ஸ்கூட்டரோ ஏதோ வெஹிக்கிள் வெஹிக்கிள் அடிப்படாது. வெஹிக்கிள் ப்ராப்ளம் வந்தா கூட சோர்ஸ் இன்புட் மெயின் சோர்ஸும் அடிப்படாது. அதனால மெயினா இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்றோம். அப்போ இதை நம்ம சிமுலேட் பண்ணும்போது 3 விதமான ஆபரேஷன் நம்ம பண்ணணும். என்ன ஆபரேஷன் அப்படின்னா, முதல்ல சோலார் பேனல் வைக்கும்போது யூட்டிலிட்டிக்கு சப்ளை ஆகணும், இவி பேட்டரி சார்ஜ் ஆகணும், பேக்கப் பேட்டரி சார்ஜ் ஆகணும். இது ஒரு மோட் ஆஃப் ஆபரேஷன். ரெண்டாவது மோட் ஆஃப் ஆபரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சோலார் இல்லை அப்படின்னு எடுத்தா யூட்டிலிட்டி கிரிட்லேருந்து போற மாதிரி காட்டலாம். அப்போ அடுத்த மோட் ஆஃப் ஆபரேஷன் சோலார் பேனல் இல்லை அப்படின்னா பேக்கப் பேட்டரி சார்ஜ் இருக்குல்ல, அந்த பேக்கப் பேட்டரி அவுட்புட் வர மாதிரி காட்டுங்க. 3 மோட் ஆஃப் ஆபரேஷன் ஒர்க் பண்ணுவோம். இதை நம்ம சிமுலேஷன் வந்து பண்ணுவோம். இந்த சிமுலேஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போ இதுதான் முதல்ல உங்களோட சர்க்யூட் வைக்கலாம். ஸோ 3 நம்ம சொன்ன மாதிரி 4 கன்வெர்ட்டர் சோலார் பேனல் போட்டிருக்கோம். ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் இது, அப்புறம் இது வந்து பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர், இது ஃபுல் பிரிட்ஜ் பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர், இது ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த சர்க்யூட்டை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் உங்களுக்கு, ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்காக 4 சுவிட்ச் போட்டிருக்கோம். இந்த 4 சுவிட்ச் தான் வந்து ஏசி இன்புட் டிசியா போகும்போது ஏசியா மாறும், ஏசி இன்புட்டை கொடுத்துட்டு டிசியா மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக இது ஒரு நான் ஐசோலேட்டட் பைடைரக்ஷனல் டிசி டிசி கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ 2 சுவிட்ச் போட்டு ஒரு பேக்கப் பேட்டரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயக்ராம் ஆனது. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் போட்டு இவி வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்றது. ஓகேவா? இது சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் நம்ம எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணா சோலார் செல் மூலமா நம்ம டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ இது உள்ள வந்து சோலார் செல்ஸ் இருக்கும். இதெல்லாம் சோலார் செல்ஸ் இருக்குங்க. இந்த சோலார் செல்ஸ் மூலமா நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம் சோலார் பேனல். அப்போ நம்ம இந்த சர்க்யூட் வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ஆபரேஷன்ல நமக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப சோலாரோட இன்புட் வோல்டேஜ் என்ன, சோலாரோட கரண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப டிசி பஸ்ஸோட வோல்டேஜ் என்ன வந்து பார்க்கணும். அப்புறம் சோலார் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல ஒரு மாஸ்ஃபெட் போட்டுருப்பீங்க. அந்த மாஸ்ஃபெட் ஒரு கேட் பல்ஸ் கொடுக்கணும். அந்த கேட் பல்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கணுங்க. ஸோ இந்த ஸ்கோப் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வோல்டேஜ் வந்து பிஓட இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வோல்ட் வருது. கரண்ட் வந்து 3 ஆம்ஸ் வருதுங்க. ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் அவுட்புட் வோல்டேஜ் தான் டிசி லிங்க் அப்படின்னு சொல்றோம். டிசி பஸ் சொல்றோம். பிவி 120 வோல்ட் கொடுக்கும்போது டிசி பஸ் வோல்டேஜ் ஆனது உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 300 வோல்ட் வருதுங்க. அப்போ 300 வோல்ட் ஏன் வருது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அது என்ன பண்ணா இவி பேட்டரியை சார்ஜ் பண்ணணும், பேக்கப் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும், கிரிட் அதாவது டொமஸ்டிக் கிரிட் கொடுக்கணும். டொமஸ்டிக் கிரிட் ஆனது அரௌண்ட் 220 வோல்ட் நமக்கு வந்துடும். அப்போ 220 வோல்ட் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம எக்ஸாக்டா 220 வோல்ட் இருக்க முடியாது, டிராப் ஆகும். நம்மளுக்கு 300 வோல்ட் வருதுங்க. ஸோ டிசி அந்த மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கேட் பல்ஸ் அந்த மாஸ்ஃபெட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட்டை டேன் ஆன் டேன் ஆஃப் பண்றதுக்காக நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்துருக்கோங்க. அந்த பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோஹெர்ட்ஸ் 0.5 டியூட்டி சைக்கிள். ஸோ அதை நீங்க கிளியரா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ இந்த பல்ஸ் வந்து உங்களுக்கு வருது. உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட்டருக்கு பிவியோட இன்புட் வோல்டேஜ் என்ன, அதோட கரண்ட் என்ன, அந்த மாஸ்ஃபெட்டை எப்படி டேன் ஆன் பண்ணக்கூடிய பல்ஸ் என்ன, அதோட வோல்டேஜ் என்ன, அதோட அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். அதான் டிசி லிங்க் வோல்டேஜ். அப்போ இந்த டிசி லிங்க் வோல்டேஜ் வந்துடுச்சு. போனது இந்த டிசி லிங்க் வோல்டேஜ் வந்தோடனே டொமஸ்டிக் கிரிட்டுக்கு போகணும். அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண கிரிட்டுக்கு போகும்போது அங்க சைன்ன்ற ஒரு அவுட்புட் தானே வரணும் நமக்கு. அப்போ இது டிசி இந்த இடத்துல போகும்பொழுது அதுக்கு இந்த டொமஸ்டிக் கிரிட்டுக்கு இந்த இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இன்வெர்டர் அது இன்வெர்டர் சர்க்யூட் தான் இருக்கு. 4 சுவிட்ச் இருக்கும். ஸோ இன்வெர்டர்ல 2 சுவிட்ச் பாசிட்டிவ் 2 சுவிட்ச் நெகட்டிவ். அதோட கேட் பல்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ 50 ஹெர்ட்ஸ் வீட்டுக்கு அது ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், அதுவும் 0.5 டியூட்டி சைக்கிள். அதாவது பாசிட்டிவ் ஆனப்போ நெகட்டிவ் ஆஃப் ஆகும், நெகட்டிவ் ஆனப்போ பாசிட்டிவ் ஆஃப் ஆகும், காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ we can tell us 180 degree காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ இதோட அவுட்புட் ஆனது ஃபில்டருக்கு அப்புறமா. ஸோ அந்த இன்வெர்டருக்கு அப்புறம் ஒரு ஃபில்டர் சர்க்யூட் போட்டிருக்கோம், எல்சி சர்க்யூட் போட்டிருக்கோம்.
இருக்கும். அது எல் சர்க்கியூட் வரக்கூடிய அவுட்புட் ஆனது உங்களுக்கு வந்து பாருங்க நியரிங் ஒரு 220 வோல்ட் வந்துருதுங்க. சைன் வருது 220 வோல்ட் வருது. கரண்ட் வந்து பாருங்க அரௌண்ட் உங்களுக்கு 2.1 2.3 ஆம்ப் 2.2 ஆம்ப்ஸ் கிட்ட வரும். ஸோ பிளாக்ல வர வோல்டேஜ் வந்து உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் 200 வோல்ட் கிட்ட வருது. கரண்ட் வந்து 2 ஆம்ப்ஸ் கிட்ட வருது. ஸோ ஃபில்டருக்கு முன்னாடி அதாவது எல்சி ஃபில்டருக்கு முன்னாடி என்ன வோல்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் வரும். அந்த ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஸோ உங்களுக்கு 0 பாசிட்டிவ் 0 to 200 கீழே வந்து 0 to -20 ஸ்கொயர் வேவ் வருதுங்க. இதுதான் இந்த அவுட்புட். அப்போ கிரிட்டோட வோல்டேஜ் நமக்கு அந்த டொமஸ்டிக் கிரிட் வோல்டேஜ் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ சைன் வோல்டேஜ் வருது. அட் சேம் டைம் நமக்கு பேக்கப் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேக்கப் பேட்டரி சார்ஜ் ஆகும்போது எங்க சார்ஜ் ஆகுது? ஸோ டிசி லிங்க்ல இருந்தா சார்ஜ் ஆகுது. அப்போ டிசி லிங்க் நம்ம எவ்வளவு வோல்டேஜ் பார்த்தோம்? அரௌண்ட் 300 வோல்ட் பார்த்தோம். 300 310 வோல்ட் பார்த்தோம். அப்போ இதோட வோல்டேஜ் வருதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டரோட அவுட்புட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஸோ 150 வோல்ட் வருதுங்க. ஸோ அங்க 300 வோல்ட் சொல்லுவோம். ஸோ 150 வோல்ட் பேக்கப் பாதியால சார்ஜ் வந்து 150 வோல்ட் வருது. கரண்ட் வந்து 1.5 ஆம்ப்ஸ் வருதுங்க. அப்போ இந்த நான் ஐசோலேட்டர் பைடைரக்ஷன் ரெண்டு சுவிட்ச் இருக்குல்ல, அது ரெண்டு சுவிட்ச் நம்ம டேன் ஆன் டேன் ஆஃப் பண்ணணும். அதோட ஃப்ரீக்வன்சி 50 கிலோஹெர்ட்ஸ். அதுவும் வந்து காம்ப்ளிமெண்ட் தான் ஆன் ஆகும். உங்களுக்கு ஃபேஸ் ஷிஃப்டோட ஆன் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா செகண்ட் சுவிட்ச் ஆஃப் ஆகும். செகண்ட் சுவிட்ச் ஆன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதே நீங்க பல்ஸ் ஜூம் பண்ணீங்கன்னா ஸோ பல்ஸ் வருதுங்க. உங்களுக்கு எவ்வளவு வோல்டேஜ் சார்ஜ் ஆகுது பேக்கப் பேட்டரியில 150 வோல்ட் பேக்கப் பேட்டரியில சார்ஜ் ஆகுது. அந்த பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அடுத்து இவி பேட்டரி வரும். அப்போ இவி பேட்டரி வோல்டேஜ் அதிகமா இருக்கிறதுல இவி பேட்டரி கம்மியா தான் இருக்கும். ஸோ நார்மலா 40 வோல்ட் எல்லா இவி பேட்டரி யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இவி பேட்டரியோட 40 வோல்ட்டுக்கு இந்த கன்வெர்ட்டரோட அவுட்புட் பார்க்கணும். நம்ம இந்த கன்வெர்ட்டர் அவுட்புட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 50 வோல்ட் வருது. ஒரு இவி பேட்டரி சார்ஜ் பண்ணி எக்ஸாக்டா 40 வோல்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிளஸ் மைனஸ் 10 வோல்ட் வேரி வருங்க. அந்த வேரியேஷன் பொறுத்து நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் 58 வோல்ட் வந்து எடுத்துக்கலாம். 58 55 வோல்ட் வருது உங்களுக்கு. ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 1.6 வருது. அந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட் இருக்கக்கூடிய பல்ஸ் அந்த பல்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம இப்படி ஆன் பண்ணுவோம். இதோட பல்ஸ் இதோட ஆன் ஆஃப் பல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இவி பேட்டரி. அதாவது இவி பேட்டரி வந்து 48 வோல்ட் கிட்ட சார்ஜ் ஆகுது. 48 வோல்ட்டுக்கு வரக்கூடாது. பிளஸ் மைனஸ் 5 வோல்ட் எக்ஸ்ட்ரா 10 வோல்ட் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் பேக்கப் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ பேக்கப் பேட்டரி வந்து 150 வோல்ட் கிட்ட சார்ஜ் ஆகுது. ஸோ டொமஸ்டிக் கிட்ட வந்து 220 வோல்ட் வருதுங்க. ஸோ அப்போ ஒரு சோலார் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா சோலாருக்கு சோர்ஸ் கரெக்டா வந்துருக்கு அப்படின்னா அப்போ எல்லாமே ஒரு டைம்ல பக்காவா சார்ஜ் ஆகி ஒரு கைக்குங்க. இப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட எஸ்ஓசி பார்க்கறாங்க. இப்போ எஸ்ஓசி பார்க்கும்போது பேக்கப் பேட்டரி எஸ்ஓசி நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன கிளிக் பண்ணீங்க என்ன மீன் பண்றீங்கன்னா இது வேவ்ஃபார்ம் என்ன மீன் பண்ணுதுன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 2 வோல்ட் அதாவது ஒரு பேக்கப் பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னா ஃபுல்லா ஒரு பேட்டரி இருக்கும்போது சார்ஜ் ஆகாது. அந்த பேட்டரி வந்து லோ வோல்டேஜா இருக்குல்ல, அதனால அந்த பேட்டரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 வோல்ட் வந்து வச்சிருக்கோம். அதனால சார்ஜிங் வோல்டேஜ் காட்டும் போது என்ன காமிச்சோம் அப்படின்னா வந்து 150 வோல்ட் காமிச்சா உங்களுக்கு. ஸோ அந்த பேட்டரியோட வோல்டேஜ் லெவல் 2 இருக்குது அப்படின்னு நம்ம இதை அஷ்யூம் பண்ணிருக்கோம். கரண்ட் ஆனது நெகட்டிவ். ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது அந்த கரண்ட் வந்து நெகட்டிவ் இருக்கும். அதோட எஸ்ஓசி ஆனது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது வந்து இது ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகுறது எப்படி நம்ம மீன் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஓசி ஆனது இன்க்ரீஸ் ஆகும். அதோட கரண்ட் ஆனது நெகட்டிவ்ல இருக்குங்க. ஓகே, அப்பனா இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. அப்ப அந்த பேட்டரி நான் போட்டிருக்க பேட்டரியை ஈக்குவல் வேல்யூவே போட்டா அப்படின்னா அது தப்பு. அப்ப ஈக்குவல் வேல்யூ கம்மியா இருந்தாலும் சார்ஜ் ஆகுது. அந்த பேட்டரி சார்ஜ்ல வேல்யூ கம்மியாயிரும். அதனால 2 வோல்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்க நம்ம இவி பேட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவி பேட்டரி 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. உங்களுக்கு எஸ்ஓசி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அப்ப எஸ்ஓசி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே என்ன சார்ஜிங் அப்படின்னு அர்த்தம். அதோட கரண்ட் ஆனது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது மைனஸ் சார்ஜிங் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அப்போ நம்ம இதுல என்ன ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா ஒரு சோலார் மூலமா இன்வெர்டர் ஒர்க் ஆகுது, பேக்கப் பேட்டரி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு டொமஸ்டிக் அதான் டொமஸ்டிக் கிரிட் ஒர்க் ஆகுது, இவி பேட்டரி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் சிமுலேஷன். இப்போ செகண்ட் மோட் ஆஃப் சிமுலேஷனுக்கு இந்த சிமுலேஷன் நம்ம வந்து மாத்தி போட்டிருக்கோம். ஸோ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ
சோலார் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது சோலார் இருக்கு. இப்போ சோலார் இல்லை, அதான் முன்னாடி சோலார் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ சோலார் சோர்ஸ் இல்லைங்க, சோலாரே இல்லை. அப்போ சோலார் இல்லை அப்படின்னா அப்போ எப்படி வந்து இவி பேட்டரி சார்ஜ் ஆகும், எப்படி பேக்கப் பேட்டரி சார்ஜ் ஆகும் அப்படின்னா, இப்போ எனி டைமா இருக்குது சோலாருக்கு இல்லை அப்படின்னா அப்போ யூட்டிலிட்டி கிரிட், அதாவது நம்மளோட டொமஸ்டிக் கிரிட் இருக்குது அப்படின்னா அந்த டொமஸ்டிக் கிரிட் மூலமா பேக்கப் பேட்டரியும் சார்ஜ் ஆகணும், இவி பேட்டரி சார்ஜ் ஆகும். இதான் ரெண்டாவது மோட். ஸோ இந்த ரெண்டாவது மோடோட சிமுலேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோடுக்கு நம்ம சிமுலேஷன் போட்டு காமிச்சோம். இது ரெண்டாவது மோட சிமுலேஷன்ல சோலார் இல்லைன்றதை காட்டுறதுக்காக ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணி 0 கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ 0னா சோலார் வோல்டேஜ் ஓரன்னு அர்த்தங்க. அதே மாதிரி இந்த இடத்துல யூட்டிலிட்டி கிரிட் கனெக்ட் பண்ணல, அந்த கனெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு சைன் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோங்க. சைன் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி 1 கொடுத்துருக்கேன். அதாவது யூட்டிலிட்டி கிரிடோட கனெக்ட் ஆகுது எப்படி கம்மியாக காமிச்சிருக்காங்க. இதை காமிச்சிட்டு இப்போ செக் பண்ணணும். முன்னாடி செக் பண்ணுவோம், சோலாரோட வோல்டேஜ் இந்த செக் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல செக் பண்ணீங்க அப்படின்னா இல்ல பாருங்க, பிவியோட வோல்டேஜ் வந்து 0 காட்டுது. அப்போ இல்ல, பிவியோட வோல்டேஜ் இல்ல, யூட்டிலிட்டி கிரிட் அதாவது நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு டிசி லிங்கோட வோல்டேஜ் 3 என்று வந்தது. அப்போ நம்ம 220 ஆர்எம்எஸ் வேல்யூ எடுத்தீங்கன்னா 314 வோல்ட் வரும். அது வந்து 300 வோல்ட் போட்டுருக்கீங்களா, 314 தான் வோல்ட் போட்டிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு 314 யூட்டிலிட்டி கிரிட் சைன் ரெட் கலர் வருது. இது போடும்போது அப்போ டிசி லிங்க்கு வோல்டேஜ் வந்து தான் ஆகும். அப்போ சோலார் ஒர்க் ஆகாட்டியும் டிசி லிங்க்ல வந்தாதான் மற்ற எல்லா சர்க்கியூட்டும் ஒர்க் ஆகும். அப்போ அந்த டிசி லிங்க் வோல்டேஜ் உங்களுக்கு சேம் அந்த 300 வருது, உங்களுக்கு 310 அந்த வோல்டேஜ் வருது. அப்போ பிவி இல்லாத பொழுது யூட்டிலிட்டி கிரிட் பண்ணா டிசி லிங்க் அதாவது பூஸ்ட் கன்வெர்ட்டரோட டிசி லிங்க் பஸ்லயும் உங்களுக்கு வோல்டேஜ் வருதுங்க. அப்போ இந்த வோல்டேஜ் வந்ததுன்னா கண்டிப்பா பேக்கப் பேட்டரி சார்ஜ் ஆகும், இவி பேட்டரி சார்ஜ் ஆகுங்க. ஸோ நீங்க இதை பார்க்கறதுக்கு இது வேவ் ஃபார்ம் சேம் நம்ம எப்படி லாஸ்ட் டைம் பார்த்தோமோ அதே அவுட்புட் வருது நமக்கு. ஸோ 160 வோல்ட் வருது, 1.5 வருது. ஸோ கன்வெர்ட்டரோட பல்ஸ் ஓகேவா. அதே மாதிரி நீங்க அதோட எஸ்ஓசி பார்த்தாலும் சேம் அதே மாதிரி வரும், மைனஸ்ல வரும், இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இவி பேட்டரியும் நீங்க பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு வோல்டேஜ் வரும். அவ்வளோ 59 வோல்டேஜ் வருது. ஸோ பேட்டரிக்கு 1.5 வோல்ட் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு வந்து கரண்ட் மைனஸ் எஸ்ஓசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்போ சோலார் இல்லாத பொழுது ஒரு யூட்டிலிட்டி கிரிட் மூலமா நம்ம இவி பேட்டரி பேக்கப் பேட்டரி சார்ஜ் பண்றது செகண்ட் மோட். ஸோ தேர்ட் மோட்ல என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி கிரிட் இல்ல, டிவி மூலமா பேக்கப் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகி இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், அஷ்யூம் பண்ணலாம். அப்போ பேக்கப் பேட்டரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது மோட் 3. ஸோ இந்த மோட் 3க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ இதுல சுவிட்சோட அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். சோலார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ சோலார் இல்லாத பொழுது உங்களுக்கு 0 சுவிட்ச் போட்டு இப்போ யூட்டிலிட்டி கிரிட் வந்து சாரி பேக்கப் பேட்டரி வருது. ஸோ பேக்கப் பேட்டரியோட சர்க்கியூட் என்ன போட்டோம்னா 1 போட்டிருக்காங்க. அப்போ பேக்கப் பேட்டரி மூலம் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இதையும் ரன் பண்ணிட்டோம். அப்போ இதோட அவுட்புட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த அவுட்புட்ல இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பேக்கப் பேட்டரியோட சர்க்கியூட் நீங்க பார்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ஸோ நான் சொன்னேன். ஸோ பேக்கப் பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் அந்த இடத்துல வந்து 140 150 வோல்ட் நம்ம கொடுத்த வோல்டேஜ் அந்த இடத்துல போகுது, ரைஸ் ஆகி போகுது. ஓகே, அதோட கரண்ட் ஆனது நம்மளுக்கு பாருங்க 0 இருக்கு, இங்க இருந்தா வருது நமக்கு அந்த வோல்டேஜ் கம்மியா ஒரு 0 ஆம்ஸ் வந்து 2 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் என்ன கொடுத்தப்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல கரண்ட் ஆனது நெகட்டிவ், சார்ஜ் ஆகும்போது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கரண்ட் ஆனது பாசிட்டிவ். அப்போ இதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ணும்போது இது முன்னாடி மோட்ல நான் கனெக்ட் பண்ணி காட்டும் போது சோலார் சாரி பேட்டரியோட கரண்ட் ஆனது நெகட்டிவா இருக்கும்போது சார்ஜிங் அஷ்யூம் பண்ணும். இதுல சோலாரோட சாரி பேட்டரியோட கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்றதுனா பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி எஸ்ஓசி பாருங்க அங்க 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இங்க எஸ்ஓசி பாருங்க டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு பேட்டரி ஆனது சப்ளை பண்ணுது, ஒரு பேட்டரி ஆனது டிஸ்சார்ஜ் பண்ணதுனாலே என்ன கான்செப்ட்னா எஸ்ஓசி ஆனது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். அது சப்ளை பண்ண கரண்ட் ஆனது பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதை மீன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்போ இது கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஏசி வோல்டேஜ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வோல்டேஜ் வருது நமக்கு. இன்வெர்ட்டரோட பல்ஸ் உங்களுக்கு 220 வோல்ட் வருது. இன்வெர்ட்டரோட வோல்டேஜ் என்னன்னு நம்ம காமிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பேக்கப் பேட்டரி ஓகேவா. ஸோ இந்த பேக்கப் பேட்டரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு வந்து அரௌண்ட் உங்களுக்கு 59 வோல்ட் வருது.
கரண்ட் வருது. அதுக்கு பேர் என்ன ஆகுதுன்னா ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரோட பல்ஸ். அது நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட். ஜூம் பண்ணி நம்ம பல்ஸ் வரும். ஆனா இந்த இவி பேட்டரியோட எஸ்ஓசி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கரண்ட் ஆனது நெகட்டிவ்ல இருக்குது, எஸ்ஓசி ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சார்ஜ் ஆகுது. அப்ப பேக்கப் பேட்டரி சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு எஸ்ஓசி வந்து வேற மாதிரி. ஸோ இவி பேட்டரியோட சார்ஜ் வந்து வேற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மோட் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு பேக்கப் பேட்டரி மூலமா டொமஸ்டிக் யூட்டிலிட்டிக்கு சப்ளை ஆகுது, இவி பேட்டரி சார்ஜ் ஆகுது காமிக்கிறாங்க. இதான் உங்க ப்ராஜெக்டோட கான்செப்டோட சிமுலேஷனோட அவுட்.